ஒரு சினிமா ஸ்டார் எப்படி இந்தியாவின் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்கள்ல ஒருத்தரா ஆனாங்க? ஜெயலலிதாவோட வாழ்க்கையில ரெண்டு பெரிய முரண்பாடுகள். வாங்க இந்த ரெண்டு உலகத்தையும் அவங்க எப்படி ஆண்டாங்கன்னு பார்க்கலாம். அவங்க புகழுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஒரு பிரமாதமான மாணவி. அவங்களுக்கு நல்ல கல்வி எதிர்காலம் இருந்துச்சு. ஆனா சினிமா அவங்களை கூப்பிடுச்சு. 140 படங்களுக்கு மேல நடிச்சு பெரிய ஸ்டார் ஆனாங்க. அவங்களோட வெற்றி, அவங்களோட கவர்ச்சி, இதுதான் அவங்களுக்கு தமிழ் சினிமாவின் ராணி என்ற பட்டத்தை கொடுத்துச்சு. ரொம்ப முக்கியமா அவங்க எம்ஜிஆரோட நடிச்சாங்க. இந்த ஒருத்தர் தான் அவங்க வாழ்க்கையை மாத்தினாரு. இந்த நட்பு தான் அவங்கள சினிமாவிலிருந்து அரசியலுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. எம்ஜிஆர் அவங்கள தன்னோட கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. அரசியல்ல அவங்களோட வளர்ச்சி ரொம்பவே வேகம். பாருங்க அடுத்தடுத்து என்னாச்சுன்னு. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள பெரிய போராட்டத்தை ஜெயிச்சு அவரோட வாரிசா உருவானாங்க. இந்த வெற்றி தான் அவங்கள 6 தடவை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆக்குச்சு. ஆனா அவங்க வெறும் தலைவர் மட்டும் இல்ல, ஆதரவாளர்கள் அவங்கள அம்மா, அதாவது தாய்னு கூப்பிட்டாங்க. இந்த அம்மான்ற பேரையே பிராண்டா மாத்தி நிறைய மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டங்கள் வெறும் பாலிசி இல்ல, இது அம்மாவுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிணைப்பை உருவாக்குச்சு. அவங்களோட தைரியமான தலைமைக்காக அவங்கள புரட்சி தலைவியினும் மக்கள் சொன்னாங்க. அவங்களோட இந்த பயணம் 2016ல திடீர்னு முடிவுக்கு வந்துச்சு. முதலமைச்சரா இருக்கும்போதே அவங்க காலமாயிட்டாங்க.